இப்போ நீங்க சொல்றத பார்த்தா, இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில பிறந்தவங்க வந்து ஆல் இன் ஆலா இருப்பாங்க அப்படின்னு தெரியுது. இப்போ இவர்கள் இந்த அளவுக்கு வந்து உழைப்பு போடுறாங்க, இவ்ளோ மல்டிபிள் பெர்சனாலிட்டியோட இருக்காங்க. இவர்களுடைய அந்த உச்சத்த தொடக்கூடிய அந்த ஸ்டேஜ் வந்து இவங்க லைஃப்ல எப்போ வரும்? முக்கியமா இந்த திருமணம் அப்படின்னும்போது எப்படி அவர்கள் எந்த நட்சத்திரத்த இவங்க வந்து தேர்ந்தெடுக்கலாம் சார்? நிச்சயமா. அதாவது நீங்க பாருங்களேன், எப்பயுமே மிருகசீரிட நட்சத்திரங்கள் அந்த செவ்வாயினுடைய ஆளுமை பெற்றதுனால மொழிப்பற்று அதிகம் இருக்கும். ம். தன்னுடைய தாய்மொழி மேல ரொம்ப உயிரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் தாய் நாட்டுப்பற்று அதிகம் இருக்கும். தன்னுடைய சுய ஜாதி பற்று அதிகம் இருக்கும். தன்னுடைய குலப்பெருமை அதிகம் பேசுவாங்க. தன்னுடைய பாரம்பரியத்தை அதிகம் பேசுவாங்க. தன்னுடைய மண்ணை நேசிப்பார்கள். தன்னுடைய மக்களை நேசிப்பார்கள். தான் வாழ்ந்த காலங்களை நினைவுபடுத்தி பார்ப்பார்கள். பள்ளியிலிருந்து இன்னைக்கு வரையும், கல்லூரியிலிருந்து இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலம் வரை நம்ம எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் கடந்து வந்தோம்னு எல்லாரும் நினைவுபடுத்தி பார்ப்பது ஒரு விதமாக இருந்தாலும் கூட, அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு போய் அந்த மண்ணை தொட்டு பார்த்து அதுல சந்தோஷப்படக்கூடியவர்கள் மிருகசீரிட நட்சத்திரங்கள். தாம் படிச்ச பள்ளியில போய் உட்கார்ந்து அந்த டெஸ்க்ல ஒரு 10 நிமிஷமாவது உட்கார்ந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏக்கப்படக்கூடியவர்கள் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள்.